மன்னார் ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகி அவர்களின் திருவருகை கால திருமடல். மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகி அவர்கள் திருவருகை காலத்தை முன்னிட்டு மன்னார் மறைமாவட்ட மக்களுக்கு வழங்கிய திருவருகை கால திருமடல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மன்னார் மறைமாவட்டத்தின் அனைத்து பங்குகளிலும் ஞாயிறு திருப்பலியில் வாசிக்கப்பட்டது. அதன் முழு வடிவத்தையும் உங்களுக்கு தருகிறோம். இறைவனின் இரக்கத்தாலும் புனித ஆட்சி பீடத்தின் ஆதரவாலும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகி ஆகிய நாம் மறைமாவட்ட இறைமக்களுக்கு எழுதும் திருவருகை கால திருமடல் 2025. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. திருவருகை காலம். திருவருகை காலம் இறைப்பற்றும் மகிழ்ச்சியும் நிறைந்து எதிர்பார்ப்பின் காலமாக விளங்குகிறது. இயேசுவின் பிரசன்னத்தை உடனிருப்பை ஆழமாக உணர்கின்ற ஒரு சிறப்பான சந்தர்ப்பம் இந்த திருவருகை காலம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஆறுதலின் செய்தியை தனது திருப்பிறப்பின் மூலம் இறைமகன் இயேசு மீளவும் இந்நாட்களில் நமக்கு வலியுறுத்துகின்றார். எனவே கடவுளின் உடன் இருப்பையும் அவருடைய அளவு கிழந்த அன்பையும் இன்னும் ஆழமாக இந்த காலத்தில் உணர்ந்து இறைமகன் இயேசுவின் வருகைக்கு நம்மை தகுந்த முறையில் ஆயத்தம் செய்வோமாக. மன்னார் மறைமாவட்ட மேய்ப்பு பணி மாநாடு. ஆண்டுதோறும் நடைபெறும் மன்னார் மறைமாவட்ட மேய்ப்பு பணி மாநாடு இவ்வாண்டும் கடந்த அக்டோபர் மாதம் 27, 28, 29 ஆகிய தினங்களில் மன்னாரில் சிறப்பாக நடைபெற்றது. 2026 ஆண்டு மன்னார் மறைமாவட்டத்தில் தூய ஆவியின் ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூய ஆவியை மையப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு நடைபெற்றுள்ளது. குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் என ஏறக்குறைய 200 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு பங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இத்தீர்மானங்களை அடியொற்றி ஒவ்வொரு பங்கும், ஆணைக்குழுவும், துறவர இல்லமும் தமது சூழ்நிலை, வசதி வாய்ப்புகளை கவனத்தில் கொண்டு தமக்கான பிரத்யேகமான மீட்பு பணி திட்டங்களை தீட்ட வேண்டும். இந்த மாநாட்டின் பொழுது பங்குகள் ரீதியாக எடுக்கப்படும் தீர்மானங்களையும் உள்ளடக்கியதாக பங்கு மட்ட இறுதி தீர்மானங்கள் அமைய வேண்டும். புதிய ஆண்டின் முதல் நாளில் இருந்து புதிய ஆண்டுக்கான மீட்பு பணி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறை மாவட்டம் எதிர்நோக்கும் சமூக பிரச்சினைகள். மன்னார் மறைமாவட்டத்தில் காற்றாலைகளை அமைக்கும் திட்டமும் கனியமண் அகழ்வு திட்டமும் பாரிய பிரச்சினைகளாக உள்ளன. மன்னார் தீவில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 30 காற்றாடிகளோடு மேலும் 14 காற்றாடிகள் அமைப்பதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியுள்ளது. ஆயினும் இனிவரும் காலங்களில் மேலதிகமாக காற்றாடிகள் அமைக்கப்பட மாட்டாது என்ற உறுதிப்பாட்டை அமைச்சரவை தீர்மானமாக நிறைவேற்றி அரசாங்கம் தந்துள்ளது. எனவே இதனையொட்டி மன்னாரில் இடம்பெற்று வந்த மக்களின் தொடர் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. கனியமண் அகழ்வு மன்னார் தீவினுள் முற்றாக இடம்பெறாது என்ற வாக்குறுதியையும் அரசாங்கம் தந்திருக்கிறது. கனியமண் அகழ்வுக்கான நிறுவனங்களின் அலுவலகங்கள் மன்னாரில் இயங்க முடியாது எனவும் கனியமண் அகழ்வு ஒருபோதும் நடைபெறாது எனவும் அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றவும் அரசு வாக்குறுதி தந்துள்ளது. அரசு மக்களுக்கு கொடுத்த இந்த வாக்குறுதியை தவறாமல் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. வரலாறு காணாத வெள்ள அனர்த்தம். முழு இலங்கை நாட்டையும் உலுக்கிய வெள்ள அனர்த்தம் நம்முடைய மறைமாவட்டத்தையும் வெகுவாக பாதித்துள்ளது. நம் மக்களில் சிலர் தம் இன்னுயிரை இழந்துள்ளனர். பலர் அகதிகளாக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்து எண்ணிலடங்காத பொருட்சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏராளமான விளைநிலங்கள் அழிவுக்குள்ளாகியுள்ளன. கால்நடைகள் பல இறந்துள்ளன. இந்நிலையில் நிவாரண நடவடிக்கைகள் அரசினாலும் நம் மறைமாவட்ட திருச்சபையாலும் ஏனைய சில பொது அமைப்புகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாதிப்புக்குள்ளாகாத மக்கள் பெருந்தன்மையோடு உதவிக்கரம் நீட்டி பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க முன்வர வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான முழுமையான இழப்பீடுகள் வழங்கப்பட்டு மக்கள் தம் இயல்பு வாழ்க்கைக்கு விரைவில் திரும்ப அனைவரும் ஒன்றிணைந்து செவிப்போம். நாட்டின் இன்றைய சூழ்நிலை. பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஆட்சி பொறுப்பில் அமர்ந்துள்ள புதிய அரசாங்கம் ஊழல்களை ஒழிக்கவும்
போதை வசத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை உறுதியாக்கவும் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியன. ஆயினும் தமிழர் நில அபகரிப்பு, அரசியல் கைதிகளின் விடுதலை, இறுதிப்போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களுக்கான பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணை, தமிழ் மக்களுக்குரிய அரசியல் தீர்வு போன்ற விடயங்களில் இந்த அரசாங்கம் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். எனவே இந்த சூழ்நிலையில் தமிழர் நலன் சார்ந்துள்ள தமிழ் அரசியல் கட்சிகளும் ஏனைய அமைப்புகளும் ஒற்றுமையோடு செயற்பட்டு தமிழ் மக்களின் உரிமைகளை நிலைநாட்ட தொடர்ந்து பற்றுறுதியோடு ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தம் வருகைக்காக விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் நீதி உள்ள நடுவர் நீதியின் வெற்றி வாகையை தருவார். 2 தீமோத்தேயு 4:8. நிறைவாக, ஆண்டவரின் காலத்தில் நீதி தலை தோங்கும். திருப்பாடல் 72:7. விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வரும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 79. இத்திருவருகை காலத்தில் நாம் நம்பிக்கையில் தளர்புறாது தொடர்ந்தும் வாழ்வோமாக. உங்கள் அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்துமஸ் புதுவருட நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை நாட்டின் திருத்தூதரான புனித யோசபாஸ் அடிகளாரின் பரிந்துரை நமக்கு கிடைப்பதாக. நமது மறைமாவட்டத்தின் பாதுகாவலியாகிய மடுகன்னை நம்மோடு பிரசன்னமாக இருந்து தாய்க்குரிய பாசத்தோடு நம்மை வழிநடத்துவாராக. இப்படிக்கு கிறிஸ்துவில் உங்கள் மேல் பற்றுள்ள ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை, மன்னார் மறைமாவட்ட ஆயர்.